நேற்று இந்த கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் போர் அடிக்கும் தான் நினைச்சேன். ஆனா இங்க வந்து ஜாலியா தான் இருந்துச்சு. லவ்வுக்கும் அட்ராக்ஷனுக்கும் ஆன டிஃபரன்ஸ் வந்து இவர் சொன்னாரு. நிறைய பேர் லவ் அட்ராக்ஷனை லவ்னு நினைச்சு பண்ணி கடைசியில அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வருதுல்ல. அது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா, நேற்று இவர் சொன்னாரு, நம்ம வந்து எல்லாம் பிராண்டா போடுறதை விட நம்ம ஒரு பிராண்டா மாறினா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. நம்ம வந்து நம்மளை எல்லாம் பிராண்டானதை வந்து போட்டு நம்ம அலங்கரிச்சுக்கிறதுக்கு பதிலாக நம்மளே ஒரு பிராண்ட் ஆனோம்னா நம்மக்கிட்ட எல்லாருமே வந்து இது பண்ணுவாங்க. அந்த விஷயம் இவர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஹேண்ட் ஷேக்ஸ் எல்லாம் வந்து சொல்லி கொடுத்துருந்தாரு. எனக்கு வந்து என்டர்பிரனர் ஆகணும் அப்படிங்கிறது ஆசை. அப்புறம் சைக்காலஜி படிக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப ஆசை. இருந்தாலும் வீட்டிலலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சார் நீங்கள் சைக்காலஜி தானே படிச்சிருக்கீங்க சார்? பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற பைத்தியக்கார வைத்தியராக இருக்கக்கூடாதுன்னு அவங்க பயப்படுறாங்க. பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற பைத்தியக்கார வைத்தியருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னா, இந்த பைத்தியக்கார வைத்தியருக்கு பிடிச்ச பைத்தியத்துக்கு எந்த பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற பைத்தியக்கார வைத்தியம் பார்க்குற பைத்தியக்கார வைத்தியரோட பைத்தியத்துக்கு பைத்தியக்கார வைத்தியம் சரி பண்ணுவாருன்னு பயப்படுறாங்க. வேற ஒன்றும் இல்லை. படிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதையும் சொல்கிறாங்க. நான் குடும்ப நல ஆலோசகராக 25 வருடங்களாக இருக்கேன். எந்த பெண் குழந்தை கணவன் மனைவிக்குள்ளே சண்டை, குடும்பத்துக்குள்ளே சண்டைனாலும் வந்தவுடனே என்னப்பா படிச்சிருக்கேன் அப்படின்பேன். பிஏ தமிழ் தான் படிச்சிருக்கேன், தமிழில் ஏழனமாக இருக்கேன் அப்படின்பேன். இல்லைங்க சொன்னங்க அப்படிம்பாங்க. சரி, நான் எதை சொன்னாலும் கேட்பியா, எதை சொன்னாலும் செய்வியாம்பேன். செய்கிறேங்கம்பாங்க. முதல்ல இந்த கோர்ஸ் அப்ளை பண்ணும்பேன். ஃபஸ்ட்டு படித்த உடனே ஃபஸ்ட் இயர்லேயே வந்துட்டு நாம் யார் அப்படிங்கிற இடங்கள் எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். அது சொல்லும், இப்போதான் சார் என்னையே புரிஞ்சுக்க முடியும் அப்படிம்பாங்க. சார் இந்த படிப்பு ஒரு 4 வருஷம் முன்னாடி படிச்சு இன்னாரும் எங்கள் மாமியார் கைக்குள்ள வச்சிருப்போம் சார், அதுக்கு வழியெல்லாம் போச்சு, இனி பிரச்சனை இல்லை, இப்போ இந்த ரவுண்டில் எப்படியா எங்கள் மாமியாரை மயக்கி பாருங்க, நான் யாருன்னு இனிமேல் காட்டுறேன் பாருங்க அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை கொண்ட இடமா இருக்கும். நாம் செய்கின்ற செயல்களில் நம்மளோட உணர்வுகள் என்ன, எதிரே உள்ள நபர்களின் உணர்வுகள் என்னங்கிறது புரிஞ்சுக்கிறதா உளவியல். இதுக்கு அடுத்தது தான் மனோதத்துவம். உளவியல் படிக்கலாம், பட் அது எது வரைக்கும் போகணும்னு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அனுமதி கொடுங்க, படிக்கட்டும். முதல் அவங்கள புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு என்டர்பிரனர், ஒரு தொழில் முனைவோர் ஆனாங்கன்னா யாரிடம் வணிகம் செய்கிறார்களோ அவர்களோட மனநிலையெல்லாம் என்ன இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நான் எப்படி அவங்கள்ட்ட ஆக்சஸ் பண்ணுறதுங்கிறதையும் அவங்க தன்னை புரிஞ்சுக்க முடியும். அந்த ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுங்க. அதனால பைத்தியம்லாம் பிடிக்காது. சரிங்களா? தேங்க்யூ சார். அப்புறம் நேற்று வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட ஐ லவ் யூ சொல்ல சொன்னாங்க. நான் வந்து அம்மா கிட்டலாம் சொல்ல, எங்கள் ஆத்தா கிட்ட தான் சொன்னேன். அவங்க சிரின்னு சிரிச்சாங்க. ஐயே இது போ அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. ஆமாங்க சார். அதுக்கப்புறம் அவங்க வந்து இதெல்லாம் கெட்ட வார்த்தை, இதையெல்லாம் பேசி பழகிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படியெல்லாம் இல்லைங்க அத்தா, அது எல்லாத்துக்கும் சொல்றதாங்க அத்தா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் ஆத்தாவும் சிரிச்சுட்டே இருந்தாங்க. அந்த ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் கிடைச்சது. தேங்க்யூ சார். அதான் சார், நம்ம வந்து ஒரு பிராண்டாக இருக்கணும். நம்ம வந்து எல்லாத்தையும் பிராண்டானதை போட்டு நம்மளை இது பண்ணுறதை விட நம்ம ஒரு பிராண்டானா நம்ம